ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு லெமன் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம லெமன் ரெடி பண்ணிக்கலாம். நான் காயாகவும் பழமாகவும் 2 லெமன் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கலர் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ஜெலட்டினை ப்ளூம் பண்ணிக்கலாம். ஜெலட்டினும் யூஸ் பண்ணலாம், இல்லை அகரகரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் செட் பண்ண போகிறேன், அதனால் 1 கப் லிக்விடுக்கு 2 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நல்லா ப்ளூம் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம சுட வச்சுக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தடில் ஜெலட்டின் இந்த மாதிரி நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஜெலட்டின் சூடாக இருக்கணும், அப்போ தான் அந்த லிக்விட் நம்மளுக்கு செட் ஆகி வரும். இப்போ 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆறின பால். கூடவே கண்டென்ஸ் மில்க்கு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே நம்ம உருக்குன ஜெலட்டின் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம லெமன் தோலை சேர்த்துக்கிறேன். லெமனோட ஃப்ளேவர் இந்த புட்டிங்கில் வேணுங்கிறனால இப்படி நம்ம சேர்க்குறோம். லெமன் ஜூஸை கூட சேர்க்கலாம், ஆனால் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திரிஞ்சிரும். அதனால் ஆறின பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு வடிகட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் புட்டிங். இதே மெத்தடில் நிறைய ஃப்ளேவர்ஸில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு எசன்ஸ் வச்சுலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த மோல்டை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா டம்ளர், டவரா இல்லை தட்டில் கூட நம்ம அதை செஞ்சுக்கலாம். எதில் செய்கிறோமோ அந்த ஷேப்பில் நம்மளுக்கு அழகாக வந்துடும். ஜெலட்டின் செட் ஆக 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ அலங்கரிக்கிறதுக்காக நம்ம மேலே கொஞ்சம் லெமன் துருவலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான லெமன் புட்டிங் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்சு சத்துங்க. See you soon. Bye.